ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்தால் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. அது எப்படி செய்தால் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பில் நம்ம ஒரு அண்டா வச்சுப்போம். அண்டா வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெயை ஊற்றிப்போம் மிளகு, சீரகம், கடுகு போட்டுக்கலாம். அது நல்லா பொரித்து வரப்போ அப்புறம் நம்ம எண்ணெயில் ஊற வச்சுருக்க கத்திரிக்காய், மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம், அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி வந்து. அதை நல்லா நம்ம கிண்டிப்போம். நல்லா கொஞ்சம் கொதித்து வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுப்போம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டப்போ நம்ம புளி தண்ணி அரைச்சி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் ஊற்றிப்போம். புளி தண்ணி நல்லா உங்களுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு தரதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். அடுத்தது எள்ளு வறுக்கையிலே நம்ம அரைச்சி ஆட் பண்ணிப்போம். ரொம்ப தண்ணியான ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியம் லெவலில் ஆட் பண்ணிப்போம். லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்கோசம் சீரகத்தூள் லைட்டாக போட்டு நம்ம கிண்ணா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த போல் ஃபுட்பால் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வரும். இந்த டிஷ்ஷை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.